மார்க்கெட்டில் திரும்ப வந்திருக்க சரக்கு. அப்போ ரேட் அதிகமாக போகணும்னு சொல்லு. சந்தேகமே வேணாண்டா. இப்போ கூட இது பெரிய பாட்டி யாரோ வாங்க வராங்கன்னு சேகரன் இது என்கிட்ட கொடுத்து நாளைக்கு காலையில் அவங்களுக்கு சப்ளை பண்ண சொல்லிச்சு. அதான் இது எவ்வளோ ரேட்டுக்கு விற்கலாம், நம்ம 2 பேருக்கு எவ்வளோ ஷேர் சொல்லி வாங்கலாம் தான் இங்கே ஒன்று வர சொன்னேன். இதை சாக்லேட் மாதிரி டெக்கரேட் பண்ணி விட போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லு இது எவ்வளோ ரேட்டுக்கு போகணும். ரேட் அதிகமாக போகணுன்ற புதுசாக சாக்லேட் மாதிரி இறக்க போகிறாங்கன்னு சொல்கிற. நீ ஒன்று பண்ணு, பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட கொடுத்து சேல் பண்ணணுங்க. நம்ம நினச்சத விட அதிகமான ரேட்டு போகும். என்ன சொல்கிற? பக்கத்து ஏரியாவா? ஆஹா இல்லைடா, வேணாம், தப்பாக போயிடும். என்னடா தப்பாக போகும்? இங்கே நம்ம விற்று பார்க்குற காசை விட கொஞ்சம் அதிகமாக பார்க்கலாம். நான் சொல்கிறத கேளு. நம்ம சேகரனுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்புறம் அவர் பாட்டிக்கு சரக்கு போய் சேரலன்னு விசாரிச்சா என்ன பதில் சொல்கிறது? கடைசியில் அவர் மூஞ்சிலே முழிக்க முடியாது. என்னடா பெருசா துரோகம்? இந்த பிஸ்னஸ் நம்ம எத்தனை வருஷமாக இருக்குன்னு தெரியுமாடா உனக்கு? கிட்டத்தட்ட 2 வருஷமாக இருக்கும்டா. அதுக்கே அதுக்காவா? டேய், நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையாடா? உனக்கு 2 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் நம்மளோட ஷேர் அவர் அட்லீஸ்ட் 30% ஜெயித்திருக்காடா அவரு.